கேள்விக்கு பார்த்துட்ருக்கோம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,70,400 ஆகும். அம்மக்கள் தொகை வருடத்திற்கு 5% வீதம் அதிகரித்தால் 2 வருடத்திற்கு முன்பும் மற்றும் 2 வருடத்துக்கு பிறகும் மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நகரத்தின் மக்கள் தொகை குடுத்துருக்காங்க P. இது வந்து பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அப்ளிகேஷன் தான். அப்போ ஏவோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, P × 1 + R/100 to the power n வந்து ஆஃப்டர் அதாவது பின்பு வேணும்னா இந்த ஃபார்முலா, முன்னாடி வேணும்னா A = P × 1 - R/100 to the power n. இது வந்து முன்னாடி இருக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. 6 கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள் பியில் ஆன்சர் சேமாக வரதுனால நம்ம ஆஃப்டர் மட்டும் கண்டுபிடிக்கலாம். அதில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம இதுலேயே ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ A = P இங்கே என்ன 1,76,400 ப்ளஸ் R வந்து 5. ஓகேவா, 5/100. n வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கேட்குறாங்க. அப்போ 2. இது சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 176,400 இது 105/100 × 100. ஏன்னா ஸ்கொயர்ன்றனால 2 தடவை போட்டுக்கிறோம். இது சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 176,400. இதை 5 டேபிளே கேன்சல் பண்ணிங்கன்னா 21/20 21/20ன்னு வரும். ஓகேவா, 21/20 21/20. இந்த 0வுமே கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளை கேன்சல் பண்ணிங்கன்னா 8 8 2ன்னு வரும். திரும்ப 2 டேபிளை கேன்சல் பண்ணிங்கன்னா 441ன்னு வருது. நம்மளுக்கு 21 × 21 441ன்னு தெரியும். அப்போ 441 × 441 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். மல்டிப்ளை பண்ணுங்கள். 441 1 4s are 4 4 4s are 16 ரிமைண்டர் 1 4 4s are 16 117. திரும்ப போட்டிங்கன்னா 4617. இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன 1 8 14 இங்கே 7 7s are 14 அகெயின் 819. அப்போது 194481. அப்போ ஆன்சர் பி தான் இது கரெக்ட் ஆன்சர். நம்ம செகண்ட் ஒன் போடணும்னு கூட தேவையில்லை. இது ஏன்னா 4 ஆன்சருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது 194481 தான் இந்த சம்மோட ஆன்சர்.